கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சகரியா 2:10. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரரே, கெம்பீரித்து பாடுங்க. ஏனென்றால் நான் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன், நான் உங்களோடு இருக்கிறேன். கர்த்தர் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு என்ன காரணம்? நான் உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறதுனால தான் கெம்பீரித்து பாடு, நான் உன் மேலே பிரியமாக இருக்கிற மகளே, உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். அதாவது உன் கூடவே நான் இருக்கிறேன், உன்னை கரம் பிடித்து நான் நடத்துவேன், எந்த சூழ்நிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஒரு வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். என்னை கெம்பீரித்து பாடுங்க. நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவரை நோக்கி முறையிடுங்க. அவர் வந்து உங்கள் மத்தியில் வாசம் பண்ணி உங்களுக்கு குறையெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.